கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலால் நிறுத்தப்பட்ட விசாரணை தற்போது மீண்டும் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் எஸ்ஐ உள்ளிட்ட 10 போலீசார் சிபிஐ விசாரணைக்கு தற்போது ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2025 செப்டம்பர் 27 நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலால் நிறுத்தப்பட்ட விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவரும் தற்போதைய தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கினை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகை தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் பல்வேறு நபர்களிடமும் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு கட்டங்களாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தினர். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை ஏதும் நடைபெறாமல் இதுவரை இருந்து வந்தது. தற்போது தேர்தல் முடிந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு இன்று சிபிஐ விசாரணையானது மீண்டும் தொடங்கியுள்ளது. துயர சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் சையத் அலி, உதவி ஆய்வாளர்கள் உட்பட 10 காவலர்களுக்கு சிபிஐ அதிகாரிகளிடமிருந்து சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் ஆஜராக சொல்லி இருக்கின்றனர். அந்த சம்மன் அடிப்படையில் இன்று சுமார் 5 பேர் வரை தற்போது அந்த சுற்றுலா மாளிகை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். காவலர்கள் ஆவணங்களையும் சிலவற்றை உள்ளே எடுத்துச் சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.